வெல்கம் டு சியோன் பைபிள் குவிஸ். யார் இவர்கள்? கண்டுபிடியுங்கள். கேள்வி 1. நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்றது யார்? விடை உபதியா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். கேள்வி 2. சிறுவயது முதல் வேத எழுத்துக்களை கற்று நிச்சயித்து கொண்டவன் யார்? விடை தீமோத்தேயு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனம். கேள்வி 3. தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான், இவன் யார்? விடை கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். கேள்வி 4. காடுகளில் கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினவன் யார்? விடை யோதாம். 2 நாளாகும் 27வது அதிகாரம் 4வது வசனம். கேள்வி 5. தன் மிருக ஜீவன்கள் தங்க கொட்டாரங்களை கட்டினவன் யார்? விடை யாக்கோப். ஆதியாகும் 33வது அதிகாரம் 17வது வசனம். கேள்வி 6. பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினவர் யார்? விடை இயேசு. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். கேள்வி 7. மனத்தாழ்மையோடு ஜெபித்த புருஷன் யார்? விடை ஆயக்காரன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். கேள்வி 8. தங்கம் அணிந்தவள் யார்? விடை ராஜஸ்திரீ. சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 9வது வசனம். கேள்வி 9. எது முக மலர்ச்சியை தரும்? விடை மனமகிழ்ச்சி. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13வது வசனம். கேள்வி 10. வெகு அழகாயிருந்த ஒரு பெண் யார்? விடை அபிஷேக். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் விடுகதை கேட்டிருந்தேன். ஒளிப்பிடத்தில் ஒதுங்கியிருந்தாலும் அடங்கி போக அடிமை இல்லை. உன்னை பரலோகத்திற்கு அனுப்பவும் அல்லது பாதாளத்துக்கு அனுப்பவும் என்னாலே ஆகும், நான் யார் என்று கேட்டிருந்தேன். சரியாக பதில் சொன்னீங்க. என்னவென்றால் நான் யார் என்றால் நாவு தான் சரியான விடை. யாக்கோபில் நம்ம நாவை பற்றி பார்க்குறோம். அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அப்போது நம்ம சரீரத்தை முழுவதும் நரகத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு வல்லமை இந்த நாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று யாக்கோப்பு சொல்லுகிறது பார்க்கிறோம். தொடர்ந்து நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போது
மரணமும் ஜீவனமும் இந்த நம்மளுடைய நாவில் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானாலும் அல்லது மரணத்திற்கு போக பிரவேசிக்க விரும்பினாலும் நாவால் தான் முடியும் என்று இந்த இடத்துல சொல்லுகிறது. உங்களுக்கான கேள்வி, எது முகக்களையை உண்டு பண்ணும்? கண்டுபிடிங்கள். குறிப்பு, பழைய ஏற்பாடு.